சூப்பர் மணி ஆப்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ பின்னை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் மணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆட் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து யூபிஐ பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரோவை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீசெட் யூபிஐ பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து உங்களோட பேங்க்கில் லிங்க்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் யூபிஐ பின் வந்து ரீசெட் பண்ண முடியும். இதுவே டெபிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ண முடியும். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து யூஸ் மை டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் ஆதார் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் வந்து ஆதாரில் இருக்கிறத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இதுவே வந்து உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு 6 டிஜிட் டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு எக்ஸ்பிரி டேட்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் யூபிஐ பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 6 டிஜிட் யூபிஐ பின்னை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் வந்து கேட்டிருப்பாங்க. அதே பின்னை நீங்கள் அகெயின் என்ட்ரு பண்ணி டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ பின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் ஆகிடும். நியூ பின்னும் பார்த்தீங்கன்னா இப்போது செட் ஆகிடும். இதுவே உங்களோட ஓல்டு பின் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூபிஐ பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து எஸ் ஆப்ஷன் இருக்கும். எஸ் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு பின் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பின் நம்பரை வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ பின் செட் பண்ணிடலாம் ஈஸியாகவே. நியூ பின் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் என்ட்ரு பண்ணாலே நீங்கள் யூபிஐ பின்னை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூபிஐ பின் நம்பர் வந்து சுத்தமாக தெரியல அப்படின்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துடணும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பின்னை கிளிக் பண்ணி கரண்ட் பின்னை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பின் செட் பண்ணி நீங்கள் யூபிஐ பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ மூலியமாக சூப்பர் மணியில் எப்படி வந்து யூபிஐ பின் வந்து ரீசெட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.